இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 24வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இதை தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி கூறுவோம், இணைந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒசையா புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் மன மாற்றத்திற்கான ஒரு அழைப்பை ஆண்டவராய கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில மனதை நாம் ஒருமுகப்படுத்தி, மனதை நாம் கட்டுப்படுத்தி, அந்த மனதில் இருக்கின்ற தீய சிந்தனையிலிருந்து விடுபட அந்த மன மாற்றத்திற்காக இன்றைய நாளை சிறப்பாக அழைப்பு விடுக்கின்றார். இந்த மனமாற்றம் எப்ப நம்மள்கிட்ட வரும்னா, நம்ம ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவருடைய நெறிகளையும் அவர் நேர்மையானவர் என்பதையும் உணர்ந்து கொள்கின்றோம். ஞானமும் பகுத்தறிவும் நம்மள இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய நெறிகளையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம நேர்மையான அந்த குணம் வருகின்றது. மனமாற்றத்திற்கு ஒரு வழி பிறக்கின்றது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நம்முடைய தீய செயல் இவை அனைத்தும் நம்மை வீழ்ச்சி விட செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விழுந்து துவண்டு போய்விடுவோம். தீய செயல்கள், நற்செயல்களை நாம் செய்ய இந்த முதல் வாசகம் நமக்கு அழைக்கப்படுகின்றது. இந்த நற்செயல்களோடு நாம் இருக்கும் பொழுது மனமாற்றம் நம்மிடம் ஏற்படுகின்றது. அதே போல இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு மறைநூல் அறிஞர்கள் அவர்கிட்ட எது உயர்ந்த கட்டளை அப்படின்னு கேட்கிறார். நம்ம பார்க்கிறோம் மனமாற்றம். எப்ப இன்னைக்கு இறை வார்த்தையில பார்த்தோம், நற்செய்தி வார்த்தையில பார்த்தோம்னா, இறைமகன் இயேசு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராய கடவுளை அன்பு செய்வாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இது உயர்ந்த கட்டளை என்று சொல்றார். இருக்கிற கட்டளையில இது 2 தான் உயர்ந்த கட்டளை என்கிறார். இந்த கட்டளைகளை உணர்ந்தவர்கள் நாம் மன மாற்றத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றோம். கடவுள் அன்பு செய்கிறார். கடவுள் ஒருவரை தவிர வேற கடவுள் இல்லை. அவர் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் நம்ம அவர் அன்பு செய்யும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்ம அன்பு செய்வோம். கடவுளை அன்பு செய்யாருன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அன்பு செய்ய முடியாது. அதான் இந்த 2 கட்டளையும் உயர்ந்த கட்டளை என்று சொல்றாரு. கடவுளையும் படைத்தவரையும் படைக்கப்பட்டவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். படைத்தவரையும் படைக்கப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம் மனிதர்களாகி நாம் ஒருவரை மற்றவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுகின்றார். அதான் சொல்றாரு, எதுக்கு இந்த அன்பை பத்தி சொல்றாருன்னா, உன் மீது அன்பு கூறுவது போல அடுத்த இருக்கிற அன்பு கூறு, உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய்த கடவுளை அவர் அன்பு செய்தார். கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்தார். பார்த்தோம்னா யோவான் எழுதிய நற்செய்தியில பார்த்தோம்னா அதிகாரம் 3 இதை வார்த்தை 16 பார்த்தோம்னா, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பை தான் சொல்றார். இன்னைக்கு முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் நாம் அன்பு செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், மனம் மாறிய மக்களாக இருக்கின்றோம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். எங்களுடைய சபையின் பாதுகாவலர் எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கையில 2 புத்தகம் எழுதியிருக்காரு. முதல் புத்தகத்தை பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு லைஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்க உரையை பத்தி பார்த்திருக்கோம். 2வது புத்தகம் அவர் எழுதுறது லவ் ஆஃப் காட், கடவுளை எப்படி அன்பு செய்வது அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அன்பை பத்தி நிறைய எழுதியிருக்கார். கடவுளுடைய அன்பை உணர்ந்தார். ஆனால் அவருடைய அடுத்த புத்தகம் லவ் ஆஃப் நெய்பர் அதை எழுதுவதற்கு முன்னாடி, அதை எழுதுவதற்காக ஆசைப்பட்டார். அதுதான் அவர் உள்ளத்துல இருந்துச்சு. கடவுளுடைய அன்பை எப்ப சுவைக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்முடைய நெய்பரை, நம்முடைய அயலாரை, நம்முடைய நண்பர்களை அன்பு செய்ய நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைய நாளில் சிறப்பாக அவர் எப்படி அந்த கடவுளுடைய அன்பை உணர்ந்து அடுத்தவர்களை நேசி கற்றுக்கொண்டாரோ, நாமும் கடவுளுடைய அன்பை முழுமையாக உணர்ந்து நாம் இறைவனையும் நாம் கூட இருக்கின்றவர்களை அன்பு செய்ய நாளில் முயற்சி எடுப்போம். தொடர்ந்து இணைந்து செவிப்போம்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.